இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே 2000 விவசாயிகள் வரை பங்கேற்க இருக்கின்றார்கள். விவசாயிகள் மாநாட்டிலே இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் மட்டுமல்லாமல் அங்கே பல்வேறு சிலைகளும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவை எல்லாம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இயற்கை வேளாண்மை மையம் என்று குறிப்பிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்க்கின்றோம். தஞ்சை பெரிய கோவில் உள்ளிட்டவற்றினுடைய மாதிரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய கோவையினுடைய இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய விளைபொருள்கள் மட்டுமல்லாமல் அங்கே தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்துக் கூறக்கூடிய விதமான பல்வேறு சிலை அலங்கார பொருள்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் விளைவித்திருக்கக்கூடிய பயிர்கள் என்ன என்பதையெல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு பயிர் வகையும் இடம்பெற்று அந்த பயிர்கள் என்ன ரகத்தை சார்ந்தவை, எவ்வளவு நாட்கள் விளையும், எந்த சூழ்நிலையில் விளையும் என்பது தொடர்பான கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கின்றன. நெல், பருத்தி உள்ளிட்டவை தொடர்பான சாகுபடி குறிப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். அதே போன்று பல்வேறு புதிய அந்த பசுந்தாள் உரங்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களையும் விளைபொருள்களையும் பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார். 1700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மாநாட்டுக்கு தங்களுடைய பொருள்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்டவை தொடர்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். நேச்சுரல் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய விதமாக இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான திட்டங்கள் மத்திய அரசால் செய்யப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய தொழில்நுட்பங்கள், இயற்கை வேளாண்மை தொடர்பான தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு பயிரும் வைக்கப்பட்டு அந்த பயிர் எந்த ரகத்தை சார்ந்தது என்பதை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். மேலும் நடைபெறக்கூடிய மாநாடு என்பது இயற்கை வேளாண் மாநாடு என்பதன் காரணமாக அந்த பழமைத்துவம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக பல்வேறு இடங்களிலே அந்த கீற்று கொட்டகை அமைக்கப்பட்டு அதற்குள்ளாக பயிர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு மலர் சாகுபடியாளர்களும் தங்களுடைய மலர் சாகுபடி எவ்வாறு செய்கின்றோம் என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமான அந்த இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மலர் சாகுபடியாளர்களும் இந்த கண்காட்சியில் தங்களுடைய அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள். கீரை வகைகள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி எவ்வாறு விவசாயம் செய்கின்றார்கள் என்பதை எடுத்துக் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிலத்தை பக்குவம் செய்வதற்காக கூட அந்த உழுகும் பொழுது விவசாயிகள் உழுவதற்கு முன்பாக அந்த பசுந்தாள் உரம் இயற்கையாக ஒரு சில பயிர்களை விளைய வைத்து அவற்றையெல்லாம் உழுது அதன் மூலமாக மண்ணினுடைய அந்த நுண்ணூட்ட சத்துக்களை அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய வேளாண் முறைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பிரதமரிடம் எடுத்து கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். கிருமி நாசினி இல்லாமல் எவ்வாறு இயற்கை பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் ஈடுபடுகின்றோம் என்பதையெல்லாம் அவர்கள் பிரதமருக்கு எடுத்து கூறி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 200 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 200 அரங்குகளையும் பிரதமர் பார்வையிட்டு வருகின்றார். ஆளுநர் ஆர்.என். ரவி, பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் பிரதமரோடு சென்று அந்த காட்சிகளை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த அரங்குகளை காண முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கிஷான் நிதி உள்ளிட்டவற்றையெல்லாம் விடுவிக்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண்மை சார்ந்த பல்வேறு புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்படுமா என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. நிறைய பெண்கள் இந்த அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள். பெண் தொழில் முனைவோர், பெண் விவசாயிகள், வேளாண் தொழில் ஈடுபடக்கூடிய பெண்கள் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய அரங்குகளை அமைத்து பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து அவர்கள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்கள் குறித்த தகவல்களை எல்லாம் சொல்வதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு இயற்கை வேளாண்மை மூலமாக விளையக்கூடிய பொருட்களும் தனித்தனியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய கோவை பழம், கோவைக்காய் உள்ளிட்டவை எல்லாம் தனியாக இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று இயற்கை வேளாண் முறையில் விளைவிக்கப்பட்ட பயிர்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட அந்த நொறுக்கு தீனி வகைகளை உற்பத்தி செய்வதை கூட கண்காட்சி அரங்குகளிலே வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு அது குறித்த ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் அந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நொறுக்கு தீனிகளை வேளாண் விளைபொருள்களில் இருந்து எவ்வாறு உருவாக்குவது, அது மட்டுமல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதற்காக வேளாண் சேமிப்பு கிடங்குகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது உட்பட பல்வேறு வகையில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கக்கூடிய விதமாக பிரதமருடைய இந்த பயண திட்டத்தின் மூலமாக மாநாடு அமைந்திருக்கின்றது. நெல், பருத்தி, சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர் ரகங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அவையெல்லாம் வழக்கமாக ரசாயன உரத்தை பயன்படுத்தி மரபு மாற்றப்பட்ட பயிர் ரகங்களை, விதைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படக்கூடிய விளைபொருள்களில் இருந்து மாறுபட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் வழக்கமான அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தப்பட்டு விளைவிக்கக்கூடிய பயிர்களைப் போல் அல்லாமல் அதே போன்று மரபணு மாற்றம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட பயிர்களாக இல்லாமல் இயற்கை வேளாண் முறைகளில் பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய அந்த வேளாண் முறைகளில் விளைந்த
பயிர்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மல்லிகை, அரும்பு உள்ளிட்ட மலர்களும் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவையும் கூட மலர் சாகுபடி என்பதும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் மலர்களை சாகுபடி செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு வார காலத்திற்கும் ஒரு முறை அந்த ஒரு இடைவெளியோடு மலர்களின் மீது ரசாயனங்களை தெளித்துதான் பூச்சிகள் இல்லாமல் மலர் சாகுபடி செய்ய முடியும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இயற்கை முறைகளில் மலர் சாகுபடியில் ஈடுபடக்கூடியவர்கள் இயற்கை முறையில் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி நிலத்தை பண்படுத்தி வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்கள் எவ்வாறு நெல் உற்பத்தியில் ஈடுபடுகின்றார்கள், சோளம் உள்ளிட்டவற்றை எல்லாம் எவ்வாறு பயிர் செய்கின்றார்கள், பருத்தி உள்ளிட்டவை எல்லாம் எவ்வாறு பயிர் செய்யப்படுகின்றது என்பதையெல்லாம் எடுத்துக் கூறக்கூடிய விதமாக இந்த இயற்கை வேளாண் மாநாடு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இன்று முதல் 3 நாட்களுக்கு நாளை மறுநாள் வரை நடைபெறக்கூடிய மாநாட்டிலே 200 அரங்குகளையும் சென்று இலவசமாக பார்வையிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாடு கூட வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் மட்டுமல்லாமல் ஊரக தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு மாநாடாக இருக்கின்றது. தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள், வியாபாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டிலே எங்கெங்கு என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் விளைகின்றன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக புதிதாக கொள்முதலை வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளக்கூடிய விதமாக இந்த மாநாடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று விவசாய அமைப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த காவிரி கடைமடை விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்களும் பிரதமரை சந்தித்து தங்களுடைய அந்த வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் மனுவாக பிரதமரிடம் வழங்குவோம் என்று விவசாயிகள் ஆர்வத்தோடு கூறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. பிரதமர் ஒவ்வொரு அரங்குகளாக சென்று பார்வையிட்டு வருகின்றார். கோவையினுடைய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அதன் தொடர்ச்சியாக 200 அரங்குகளுக்கும் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். மாநாடு மட்டுமல்லாமல் கண்காட்சியும் இடம்பெற்றிருக்கின்றது. இயற்கை விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவதாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில்தான் இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்பதற்காக மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாகவும், இயற்கை விவசாயம் என்பது செய்ய முடியாத ஒன்று கிடையாது, ரசாயனங்களுக்கு மாற்றாக பசுந்தாள் உரம் உள்ளிட்டவற்றை எல்லாம் பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் ஈடுபட முடியும். மத்திய அரசும் அதில் ஆர்வம் காட்டி வருகின்றது. இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்காக மத்திய அரசு ஏராளமான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள், பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் விமான நிலையத்திலே பிரதமருக்கு வழங்கியிருந்த அந்த வரவேற்பினை பார்க்கின்றோம். தாமரை இதழ் உள்ளிட்டவற்றின் மூலமாக பிரதமருக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரவேற்பு வழங்கியிருப்பதையும் பார்க்கின்றோம். பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்கள், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டவர்களும் பிரதமரை நேரடியாக வரவேற்றிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாட்டு அரங்கிலே பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அந்த கிஷான் நிதி திட்டத்திற்கான நிதியையும் விடுவிக்க இருக்கின்றார். கிட்டத்தட்ட 90 கோடிக்கும் மேலான விவசாயிகள் பலன் பெறக்கூடிய விதமாக இன்னும் சற்று நேரத்தில் 2000 ரூபாய்க்கான இந்த 3 மாதங்களுக்கான தவணை நிதி இன்னும் சற்று நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கின்றது. இப்பொழுது பிரதமர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடிலை பார்க்கின்றோம். ஒரு இயற்கை வேளாண் குடிலாக தென்னை மட்டைகளை கொண்டு, தென்னை ஓலைகளை கொண்டு முனையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடிலாக அதை அமைத்திருக்கின்றார்கள். அந்த குடிலில் தென்னை விவசாயம் தொடர்பான பல்வேறு விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்திலே பொள்ளாச்சி, தஞ்சை மாவட்டங்களிலே ஏராளமான தென்னை விளைச்சல் இருக்கின்றது. அதிகமான தென்னை பயிர்கள் அங்கு விளைகின்றன. ஆட்டுக்குடில் உள்ளிட்டவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அங்கே வரக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டு வேளாண்மை தொடர்பான, இயற்கை வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு குடிலாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.